ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் ரிவ்யூஸ் யூடியூப் சேனல். ஐபிஎல் 2025 டிசி வர்சஸ் எல்எஸ்ஜி ரிவ்யூ பார்க்க போகிறோம். விசாகப்பட்டினத்தில் இந்த மேட்ச் நடந்தது. ஸோ நேற்று ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும், சேசிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஸோ எக்ஸாக்டாக அதான் நடந்தது. டிசி கேப்டன் அக்ஷர் பட்டேல் டாஸ் வின் பண்ணி சேசிங் சூஸ் பண்ணார். இன்ஃபேக்ட் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அண்ட் ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் எல்எஸ்ஜி பார்த்திங்கன்னா 209, 8 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்களில். அண்ட் ஸோ அதில் பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் முதல் விக்கெட் இழந்தாங்க. இன்ஃபேக்ட் பவர் பிளேயில் பார்த்திங்கன்னா 60க்கு மேலே ரன்ஸ் எடுத்திருந்தாங்க, 64 ரன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கரம் அவருடைய விக்கெட் லூஸ் பண்ணார். அந்த பிறகு மார்ஷ் மற்றும் பூரன் 2 பேருமே 70+ ஸ்கோர் எடுத்தாங்க. மார்ஷ் 72 இம்பேக்ட் பிளேயராக தான் விளையாடினார், ஓப்பன் பண்ணார். 72 ரன் 36 பால், 6 பவுண்ட்ரி 6 சிக்ஸர். அண்ட் பூரன் 75 ரன் 30 பால், 7 சிக்ஸர் 6 பவுண்ட்ரி. ஸோ அது தவிர்த்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேமியோஸ். இன்ஃபேக்ட் கேப்டன் பண்ட் பார்த்திங்கன்னா டக் அவுட் ஆகிட்டார் 6 பாலில். வழக்கமாக ஐபிஎல் நீங்கள் ஃபஸ்ட் சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா புது டீம்ஸ்க்கு ஆடும்போது, பழைய டீமுக்கு அகெயின்ஸ்டாக ஆடும்போது பார்த்திங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் அக்ரெசிவாக ஆட ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பண்ட் ஃபஸ்ட் பால்லேருந்தே கொஞ்சம் சீரியஸாக ஆட ட்ரை பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டக் அவுட் ஆகிட்டார். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா மில்லர் 27 கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருந்தார். ஸோ அண்ட் bowling அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க், ஸ்டப்ஸ், ஃபேஃப், அபிஷேக் போரல் அண்ட் சப்ஸ்டியூட் ஃபீல்டர் திரிபுர்ணம் விஜய் எல்லாருமே கேச்சஸ் பிடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அபிஷேக் போரல் ஒரு ரன் அவுட் பண்ணார். ஸோ ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ரன்ஸ் நிறைய லீக் பண்ணியிருக்காங்க. அண்ட் bowling பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் 4 ஓவரில் 10 ரன் கொடுத்தாலும் 3 விக்கெட். பூரன், ஷாபாஸ் அகமது அண்ட் பிஷ்ணுடைய விக்கெட். அண்ட் எப்போதுமே ஒரு லாங் டோர்னமெண்ட்டில் எக்ஸ்பென்சிவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். பட் ஸ்டில் இன்றைக்கி முதல் மேட்ச்லேயே 4 ஓவரில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் அக்ஷர் பட்டேல் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஏன் 4வது ஓவர் போடலை அப்படின்றது தெரில. 18 ரன் கொடுத்துருக்காரு 3 ஓவரில், எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு. பட் ஸ்டில் 4வது ஓவர் போட்டுனா நல்லாயிருக்கும். விப்ராஜ் 2 ஓவரில் 35, 1 விக்கெட், மார்க்கரமுடைய விக்கெட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸ்பென்சிவாக ஆகிட்டார். முகேஷ்குமார் அவருக்கு ஃபீல்டிங்கில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது. 2 ஓவரில் 22 ரன், 1 விக்கெட், மார்ஷுடைய விக்கெட். அண்ட் குல்தீப் யாதவ் 4 ஓவரில் 20 ரன், 2 விக்கெட். பாண்ட் மற்றும் பதோனியுடைய விக்கெட். 2 பேருமே பெரிய ஷாட் போய் அவுட் ஆனாங்க. இன்ஃபேக்ட் முதல் பால்லேருந்தே நல்லா கண்ட்ரோல்டாக போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான். அதுவும் அக்ஷர் மற்றும் குல்தீப் தான் போட்டாங்க. பட் ஸோ குல்தீப் யாதவுடைய ஸ்பெல், இன்ஃபேக்ட் எக்கானமி ஜஸ்ட் 5 ரன் தான் கொடுத்தாரு. பட் அதர் ரெண்டில் பெரிய சப்போர்ட் இல்லை. மோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் பேஸர். அவருடைய பேஸ் வேரியேஷன்ஸ், பவுலிங் வேரியேஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பட் ஸ்டில் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடாக போயிட்டார். 10 ரன் பெர் ஓவர், அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட்லெஸ். அண்ட் ஸ்டப்ஸ் ஒரு ஓவரில் 28 ரன் வாரி வழங்கிட்டார். ஸோ இதன் காரணமாக 209 ரன். அண்ட் சேசிங் பொறுத்த வரைக்கும் 65க்கு 5 சேசிங்கில் டிசி ஸ்டார்ட் பண்ணும்போது 6.4 ஓவரில். அதன் பிறகு அசுதோஷ் மற்றும் ஸ்டப்ஸ் 6வது விக்கெட்டுக்கு ஒரு 48 ரன் பார்ட்னர்ஷிப் 35 பாலில். 7வது விக்கெட்டுக்கு அசுதோஷ் மற்றும் விப்ராஜ் 55 ரன் பார்ட்னர்ஷிப் 22 பாலில். ஸோ கம்பேக் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அசுதோஷ் கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருந்து 66 ரன் எடுத்தார். அவர் தான் வின்னிங் ரன் சிக்ஸரில் எடுத்தார். 31 பாலில் 66 ரன், 5 சிக்ஸர், 5 பவுண்டரி. அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். அண்ட் எல்எஸ்டியுடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஜர்ட் பிளேயர்ஸ் ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ அதனால் பவுலிங் செலெக்ஷன் அப்படின்றதே கொஞ்சம் ரிஷப் பண்ட்டுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் பதோனி, மில்லர், பூரன், பண்ட், சித்தார்த் எல்லாருமே கேட்சஸ் பிடிச்சாங்க. பிரின்ஸ் யாதவ் ஒரு ரன் அவுட் பண்ணார். பட் ஸ்டில் குரூஷியலான நேரத்தில் பண்ட் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணார். ஸ்டம்பிங் வாய்ப்பை தவற விட்டார். ஃபீல்டர்ஸ் ஒரு சில ரன் அவுட் வாய்ப்புகள் தவற விட்டாங்க, டைரக்ட் ஹிட் பண்ண முடியாமல். அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஷர்துல் 2 விக்கெட் எடுத்தார். பட் ஸ்டில் 9 ரன் 2 ஓவரில் எக்கானமி கொடுத்தாரு. அவருடைய வேரியேஷன்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் சித்தார்த் முதல் ஓவர்லேயும் கடைசி ஓவர்லேயும் விக்கெட், 10 ரனுக்கு கம்மியாக தான் ரன்ஸ் கொடுத்தாரு. பட் ஸ்டில் அவர் ரொம்ப ஏர்லியராக அவருடைய ஸ்பெல்லை முடிக்க வச்சாங்க. கடைசி வரைக்கும் இருந்தது தான் கேம் ஒருவேளை மாறிருக்கும். திக்வேஷ் பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட், அவரும் அவருடைய வேலை கரெக்டாக செஞ்சுருக்காரு. 7.25 ரன்
பெர் ஓவர். அண்ட் பிஷ்னோய் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அவரும் 2 விக்கெட். ஃபேஃப் மற்றும் ஸ்டார் கூட விக்கெட் எடுத்தார். பிரின்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட்லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஷாபாஸ் 1 ஓவரில் அவரும் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஓவரால் சொல்லணும் அப்படின்னா எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மார்க்ரம் ரொம்ப சுமாரான ஸ்டார்ட் அப்படின்னாலும் பூரன் மற்றும் மார்ஷ் நல்லா ஆடி கொடுத்துருக்காங்க. ஒரு மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே கேமியோஸ். இன்ஃபேக்ட் மில்லர் ஒரு 27 ரன் கேமியோ ஆடினார், கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருந்திருக்காரு. ஸோ எல்லாருமே நல்லா ஆடி ஒரு 209 ரன் 20 ஓவரில் எடுத்திருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபீல்டிங்கில் நிறைய தவறுகள் பண்ணாங்க. கேப்டன் உட்பட பண்ட் 2 கேஷ் ட்ராப் பண்ணார், ஒரு ரன் அவுட் வாய்ப்பு தவற விட்டார். அண்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ் இன்ஜர்டாக இருக்காங்க, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்ட் டிசி பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனாக இருந்தாலும் டீமை அக்ஷர் பட்டேல் அண்ட் வைஸ் கேப்டன் ஃபேஃப் டு பிளேசஸ் அண்ட் ஹேமந்த் பதானி கோச் இவங்க எல்லாருமே கரெக்டாக வழி நடத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 5 விக்கெட் போன பிறகு பார்த்திங்கன்னா செம கம்பேக்கு. இன்ஃபேக்ட் போன வருஷம் பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அசுதோஷ் சர்மா வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆடினார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மேட்ச்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் பவுலிங் சைட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் தவிர்த்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதர் சைடு பேசர் இல்லை. முகேஷ் குமார் இன்ஜுரி ஆகிட்டார் அப்படின்னா நியூ பாலில் பேசர் கிடையாது. ஸோ அவங்களுக்கும் பவுலிங் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ், அடுத்தடுத்த மேட்சஸ் பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த மேட்ச் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.